ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். நான் செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டியிருந்தது, நான் செய்ய வேண்டியிருக்கும், நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நான் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, நான் செய்ய வேண்டியிருக்காது, நான் செய்ய வேண்டுமா, நான் என்ன செய்ய வேண்டும் போன்ற பல வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஹாவ் டுன்ற ஒரே ஒரு மாடல் ஆக்சிலரியே போதும். மற்றபடி டென்சஸ் மட்டும்தான் மாறும். அதை பயன்படுத்தி அடிப்படை ஆங்கிலம் பேச அன்றாட தேவையான 50 எளிய வாக்கியங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். அதை உற்சாகத்தோடு கற்றுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நாளை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். I have to get up early tomorrow. I have to get up early tomorrow. நான் இன்று சீக்கிரம் தூங்க போக வேண்டும். I have to go to bed early today. I have to go to bed early today. நாம் 8 மணிக்குள் அங்கு போய் சேர வேண்டும். We have to reach there by 8. We have to reach there by 8. நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டை அணிய வேண்டும். You have to wear your helmet. You have to wear your helmet. அவர்கள் வெள்ளிக்கிழமைக்குள் அசைன்மெண்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும். They have to submit the assignment by Friday. They have to submit the assignment by Friday. அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். He has to go to school. He has to go to school. அவர் தினமும் காலையில் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும். He has to take this tablet every morning. He has to take this tablet every morning. அவன் நாளை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். அவனுக்கு காலை பயிற்சி உள்ளது. He has to get up early tomorrow. He's got morning practice. He has to get up early tomorrow. He's got morning practice. அவள் தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டும். She has to finish her work. She has to finish her work. அவள் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். She has to finish her homework. She has to finish her homework. வேறு வழி இல்லை, நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிற்று. வேறு வழி இல்லை, நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் there was no other go, I had to tell the truth. There was no other go, I had to tell the truth அப்படின்னு சொல்லலாம். வேறு வழி இல்லை, நான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. வேறு வழி இல்லை, நான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னுவோம். அது இங்கிலீஷில் there was no other go, I had to tell a lie. There was no other go, I had to tell a lie அப்படின்னு சொல்லலாம். யாரும் என்னுடன் வர விரும்பவில்லை, நான் தனியாக செல்ல வேண்டியதாயிற்று. யாருமே என் கூட வர விரும்பலை, நான் தனியாக போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்வோம். Nobody wanted to accompany me. I had to go alone. Nobody wanted to accompany me. I had to go alone அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. We had to wait a long time. We had to wait a long time. நாங்கள் ஒரு பெரிய தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியதாயிற்று. நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபைன் கட்ட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் we had to pay a huge amount of fine. We had to pay a huge amount of fine அப்படின்னு சொல்லலாம். நேற்று இரவு வீட்டிற்கு நடந்து செல்ல வேண்டியதாயிற்று, பேருந்துகள் இல்லை. We had to walk home last night. There were no buses. We had to walk home last night. There were no buses. பேருந்தை தவறவிட்டால் நான் வீட்டிற்கு நடந்து செல்ல வேண்டியிருக்கும். If I miss the bus, I will have to walk home. If I miss the bus, I will have to walk home. கோர்ஸ் முடிவில் நீங்கள் ஒரு தேர்வு எழுத வேண்டியிருக்கும். At the end of the course, you will have to sit an exam. At the end of the course, you will have to sit an exam. நீங்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் அதை மீண்டும் எழுத வேண்டியிருக்கும். If you fail the exam, you will have to redo it. If you fail the exam, you will have to redo it.
தாமதமாக வந்தால் முதல்வரை சந்திக்க வேண்டியிருக்கும். If you come late, you will have to meet the principal. If you come late, you will have to meet the principal. நீ உன்னை அழுக்காக்கிக் கொண்டால் மீண்டும் குளிக்க வேண்டியிருக்கும். If you dirty yourself, you will have to bathe again. If you dirty yourself, you will have to bathe again. நாளை விடுமுறை என்பதால் நான் சீக்கிரம் எழ வேண்டியதில்லை. Tomorrow is a holiday, so I don't have to get up early. Tomorrow is a holiday, so I don't have to get up early. நீங்கள் எனக்காக பணம் செலுத்த வேண்டியதில்லை, என்னிடம் போதுமான பணம் உள்ளது. You don't have to pay for me. I've got enough money. You don't have to pay for me. I've got enough money. எனக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, நீங்கள் தொடங்கலாம். You don't have to wait for me. You can proceed. You don't have to wait for me. You can proceed. இதை அவர் மட்டும் செய்ய வேண்டியதில்லை, அவர் மற்றவர்களின் உதவியை நாடலாம். He doesn't have to do this alone. He can seek others' help. He doesn't have to do this alone. He can seek others' help. அவர் ஏற்கனவே ரொம்ப பணக்காரர், எனவே அவர் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. He is already filthy rich, so he doesn't have to work hard. He is already filthy rich, so he doesn't have to work hard. இது இலவசமாக கொடுக்கப்பட்டது, அதற்கு நாங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. It was free, we didn't have to pay for it. It was free, we didn't have to pay for it. நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, அவர் ஏற்கனவே முடித்திருந்தார். I didn't have to do it, he had already finished it. I didn't have to do it, he had already finished it. நான் அபராதம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, நான் ப்ராஜெக்டை குறித்த நேரத்திற்கு முன்பே சமர்ப்பித்து விட்டேன். I didn't have to pay fine, I submitted the project before time. I didn't have to pay fine, I submitted the project before time. நாங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, பஸ் சரியான நேரத்தில் வந்தது. We didn't have to wait very long, the bus came on time. We didn't have to wait very long, the bus came on time. இன்று காலை பயிற்சி இல்லை, அதனால் நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மதியமோ அல்லது ஈவினிங்கோ சொல்கிறா போல் கற்பனை பண்ணி பாருங்கள். There was no practice this morning, so I didn't have to wake up early. There was no practice this morning, so I didn't have to wake up early. நீங்கள் வாஷிங் மெஷின் வாங்கினால் துணிகளை கையால் துவைக்க வேண்டியிருக்காது. If you buy a washing machine, you won't have to wash your clothes by hand. If you buy a washing machine, you won't have to wash your clothes by hand. நீங்கள் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் சமர்ப்பித்தால் நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்காது. If you submit the project in time, you won't have to pay fine. If you submit the project in time, you won't have to pay fine. நீங்கள் தினமும் படித்தால் தேர்வுக்கு முன் பயப்பட வேண்டியிருக்காது. If you study every day, you won't have to panic before exams. If you study every day, you won't have to panic before exams. நான் மாத்திரையை உணவுக்கு முன் சாப்பிட வேண்டுமா அல்லது உணவுக்கு பின் சாப்பிட வேண்டுமா? Do I have to take the tablet before food or after food? Do I have to take the tablet before food or after food? இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டுமா? Do we have to do this exercise? Do we have to do this exercise? நாம் வேறு யாரையாவது பார்க்க வேண்டியுள்ளதா? Do we have to visit anybody else? Do we have to visit anybody else? அவர் சனிக்கிழமைகளில் வேலை செய்ய வேண்டுமா? Does he have to work on Saturdays? Does he have to work on Saturdays? அவள் தினமும் இதை பயிற்சி செய்ய வேண்டுமா?
Does she have to practice this daily? Does she have to practice this daily? அவள் நாளை சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டுமா? Does she have to get up early tomorrow? Does she have to get up early tomorrow? நீங்கள் அபராதம் கட்ட வேண்டியிருந்ததா? Did you have to pay the fine? Did you have to pay the fine? அவள் பெற்றோரை அழைத்து வர வேண்டியிருந்ததா? Did she have to bring her parents? Did she have to bring her parents? அவர்கள் வகுப்பிற்கு வெளியே காத்திருக்க வேண்டியிருந்ததா? Did they have to wait outside the class? Did they have to wait outside the class? நாம் ஏன் இதை செய்ய வேண்டும்? Why do we have to do this? Why do we have to do this? இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What do you have to do now? What do you have to do now? நீங்கள் எப்போது செல்ல வேண்டும்? When do you have to go? When do you have to go? நாம் எவ்வளவு நேரம் இங்கே காத்திருக்க வேண்டும்? How long do we have to wait here? How long do we have to wait here? இன்றிரவு அவள் எங்கே தங்க வேண்டும்? Where does she have to stay tonight? Where does she have to stay tonight? அவன் எப்போது இங்கே வர வேண்டியது? When does he have to come here? When does he have to come here? அவர் இன்னும் எவ்வளவு செலுத்த வேண்டும்? அதாவது அவர் இன்னும் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும்? How much does he have to pay more? How much does he have to pay more? That's it with today's lesson. I hope you enjoyed this video. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.